வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபிசியோ யூடியூப் சேனல். நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் முழங்கால் ஆர்த்ரைட்டிஸ் இல்லை தேய்மானம்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்ன, அதை தவிர்க்கிறதுக்கு சில வழிமுறைகள், இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழங்கால் தேய்மானம் அப்படின்னா முழங்காலில் ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறது, தமிழில் ஒரு ஜவ்வுன்னு சொல்லலாம். அந்த கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறதோடைய வேலை என்ன அப்படின்னா, முழங்காலை அசைக்கும் போது, மடக்கி நீட்டும் போது அதில் உராய்வு இல்லாமல் பார்த்துக்கிறது தான். அது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உராய்வை குறைக்கிற தன்மையை இழந்துடும். அப்போ அதனால் வலி, வீக்கம், அதை அசைக்கும் போது வர்ற சத்தம், இது எல்லாமே நடக்கும். அதிகமாக முழங்காலில் தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வேர் அண்ட் டேர்ன்னு சொல்கிறது தேய்மானம். அந்த தேய்மானம் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரம் நின்று இடத்துல நின்று வேலை செய்கிறவங்க, சேல்ஸ்மேன், டென்டிஸ்ட், அப்புறம் என்னென்ன வேலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, டிராஃபிக் போலீஸ்மேன், இவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் நின்று வேலை செய்வாங்க. அந்த ஒரே இடத்துல நிற்கிறது கால் முழங்காலுக்கு நல்லதில்லை. அதனால தேய்மானம் வரலாம். அது கூட சேர்ந்து ஒபிசிட்டி, உடல் அதிகமான எடை இருக்கிறது. அது அதிகமான எடை முழங்காலில் போகிற ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனால அவங்களுக்கு அந்த ரிஸ்க் அதிகம். அப்புறம் இதுக்கு முன்னாடி, ரொம்ப முன்னாடி முழங்காலில் ஏதாவது ஒரு எலும்பு முறிவு ஏதாவது ஏற்பட்டு, அது குறிப்பாக அந்த முழங்காலுக்கு பக்கத்தில் எலும்பு முறிவு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அது ஒரு ரிஸ்க்கு. அப்புறம் முழங்காலில் ஏதாவது ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை ஏதாவது முன்னாடி பண்ணியிருந்தால் அது ஒரு ரிஸ்க். அப்புறம் ஒரு கால் உயரமாகவும் ஒரு கால் உயரம் கம்மியாகவும் இருக்கிறது. அப்புறம் இந்த ரிஸ்க் வயசாக வயசாக கூட்டிகிட்டே போகும். இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை உடல் எடை அதிகமாக இருந்து அவங்க உடனே நின்று வேலை பார்க்குறவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தியாகும். அப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவங்க, இன்னொன்று இது ஆண்களை பாதிக்கிறத விட பெண்களை தான் அதிகமாக பாதிக்குது. அப்புறம் ஜெனட்டிக் ரீசன்ஸ், ஜீனில் உள்ள மாற்றங்களால் வர்ற ரீசன்ஸ், அதாவது காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் பார்த்தோம்னா. சரி, இதுக்கான அறிகுறிகள் என்ன? முழங்காலில் ஆர்த்ரைட்டிஸ் நம்ம எப்படி சொல்கிறது? முழங்காலில் வலி, அப்புறம் வீக்கம், அப்புறம் தொட்டு பார்த்தா ஒரு சூடாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். குறிப்பாக என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிக்கும் போது கால் முட்டி அப்படியே ஸ்டிஃபாக இருக்க மாதிரி, பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக முதல்ல அவங்க நடக்கிறது சிரமப்படுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமாகும். அவங்க காலை முட்டியை மடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீட்டுறதை விட. அப்புறம் ஒரு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் மடக்கிறது நீட்டுறது ரெண்டுமே கஷ்டமாக இருக்கும். ஒரு கால் இடையில லேசாக மடக்கி வச்சு கூட சில பேர் நடக்கிற மாதிரியாக இருப்பாங்க. அப்புறம் உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிக்கிறது சிரமமாக இருக்கும். அப்புறம் முழங்காலுடைய உள்பகுதி, அந்த ரெண்டு எலும்பு கூடுற இடத்துல அப்படி கை வச்சு அழுத்துனீங்கன்னா அங்கே அழுத்தும் போது அப்படி ஒரு வலி இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ட்டையோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்டையோ கன்சல்ட் பண்ணி நீங்கள் அது முழங்கால் தேய்மானம் தானான்றதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ரைட். இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அதை தவிர்க்கிறதுக்கு உதவும். முதல் விஷயம், காரணம் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை இருந்தால் அவங்க இடையில ஒரு பிரேக் எடுக்கணும். கொஞ்ச நேரம் உட்கார முடிஞ்சால் உட்காரணும், இல்லை நடக்கணும். நடக்கும்போது ஒரு கால் இன்னொரு கால் மாற்றி மாற்றி லோடு போகும், கால் முட்டியில் போகிற அந்த அழுத்தம். ஆனால் ஒரே இடத்துல நின்று ரெண்டு காலையும் ஒரே நேரத்தில் போய்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் நிற்கிறத விட நடக்கிறது பெட்டர். வாய்ப்பு இருந்தால் உட்கார முடிஞ்சால் உட்காரலாம். உடம்பு எடை அதிகமாக இருந்தால் அதுக்கு உள்ளே இருக்க காரணங்களா இல்லை நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகளையும், சில பேருக்கு மருத்துவ உதவி கூட தேவைப்படும். ரொம்ப உடல் அதிகமாக இருந்தால் அதுக்கு என்னவோ அதை செஞ்சு மூட்டுகளில் போகிற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ எலும்பு முறிவு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதுக்கு கரெக்டான
ஃபிசியோதெரபிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த மூமெண்ட், அந்த இயக்கம் வந்து சரியாக வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட ஆலோசனை எடுத்து அந்த இயக்கம் சரியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணுறதை உறுதிப்படுத்திக்கணும். சுகர், அதாவது சர்க்கரை நோய் இருந்தால் அதுக்கு சரியான மருத்துவ ஆலோசனையும் உணவு பழக்க வழக்கமும் கரெக்டாக இருக்கணும். வீக்கான தசைகள், காலை சுற்றி, தொடையை சுற்றி குறிப்பாக, இல்லைன்னா இடுப்பை சுற்றி இருக்கிற தசைகள் வந்து வலுவிழந்து போயிருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே எக்ஸசைசஸ் எப்படி பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறம் வாக்கிங் போகிறவங்க சரியாக எப்படி பண்ணணுன்றதை பற்றி முன்னாடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வாக்கிங்கையும் எக்ஸசைஸையும் ரெண்டையும் பண்ணால் இதுக்கான வாய்ப்பு குறையும். இந்த ஆர்த்ரைட்டிஸ்னால நான் காலையில் வர்ற ஸ்டிஃப்னஸ்ன்னு சொன்னேன், அந்த கால் முட்டி இறுக்கமாக இருக்கிறது, சில பயிற்சிகள் மூலமாக சீக்கிரமாகவே நம்ம அதை சரி பண்ணலாம். அந்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் போடுறேன். அதையும் பார்த்து ஏற்கனவே ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற நண்பர்கள் அதை வந்து கொஞ்சம் பண்ணி பார்த்து அதில் கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றியும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வர்ற வீடியோக்குள்ளே நம்ம ஆர்த்ரைட்டிஸை பற்றி நிறையா பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஒரு பெரிய ஃபீல்டு, அது ஒவ்வொரு பாகத்துக்கும் வேறு வேறு மாதிரி மாறும். அதுக்கு சம்மந்தப்பட்ட உடற்பயிற்சிகள், அப்புறம் அந்த ஒபிசிட்டி, உடல் எடை அதிகமாக இருக்கிறத பற்றி அதுக்கு என்ன செய்யணுன்றது, இதெல்லாம் நம்ம வர்ற வீடியோக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோவோட, ஒரு தகவலோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திக் முருகேசன். ஹாவ் அ நைஸ் டே.